வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு யங்ஸ்டர் டெக் நம்ம யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் எப்படி லாங் போய் ஆட் பண்ணுது அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி லாங் போய் ஆட் பண்ணுறது மூலம் உங்களுக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃபாலோவர்ஸை நீங்களே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நண்பா. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ப்ரைவேட்டில் வச்சுருப்பீங்க நண்பா. அதனால் உங்கள் அக்கௌண்ட்டை புதுசாக பார்க்க வரங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் மற்றும் உங்களுடைய அக்கௌண்ட்டோட பயோ தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதனால் உங்களுடைய அக்கௌண்ட்டோட பயோவை நீங்கள் லென்த்தாகவும் மற்றும் அட்ராக்டிவாகவும் வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க வரவங்க உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ண வாய்ப்பு நண்பா. ஸோ இதனால் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு நண்பா. ஸோ அதனால் நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட பயோ வந்து லென்த்தாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு நண்பா. அது எப்படி லென்த்தாக வைக்கிறது அப்படின்ற டிப்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சொல்லிடுற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா சில ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாமல் போகலாம் நண்பா. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் யங்ஸ்டர் டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோ ரெட் கலர் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் 3 ஆப்ஷன் ஷோ பண்ணும், அதில் 4 ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் போடுற புத்தம்புது டெக் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து நண்பா. வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் லாங் போய் ஆட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் எந்த இன்ஸ்டாகிராமில் லாங் போய் ஆட் பண்ண வரீங்களோ அந்த அக்கௌண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய யூடியூப் அஃபிஷியல் பேஜை வந்து ஆட் பண்ண போகிறேன், லாங் போய் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து அந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணால் இங்கே உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே ஒரு மேலே ஒரு 3 லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே 5வது ஒரு ஆப்ஷனாக அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ண உடனே இங்கே ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே இங்கே கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுங்க, கண்டினியூ கொடுங்க, கண்டினியூ கொடுத்துங்க. 4 டைம்ஸ் வந்து கண்டினியூஸாக கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா உங்களுடைய கேட்டகரி வந்து சூஸ் பண்ணணும். நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடிட்டர்னு சூஸ் பண்ணிவிட்டு இங்கே டன் கொடுத்துட்றேன். டன் கொடுத்தோன்னே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நண்பா, லோடிங் ஆகும். அடுத்து லோட் ஆகி முடிஞ்சோடனே அடுத்த இன்டர்ஃபேஸ் இப்போ தான் நம்ம ஓப்பன் ஆகும். இங்கே பிஸ்னஸ் கிரியேட்டர்னு இருக்கும், அதில் பிஸ்னஸை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணால் இங்கே நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கீழே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் யூஸ் மை கான்டாக்ட் இன்ஃபோ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இங்கே ஸ்கிப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் இப்போ நண்பா, நம்மளுடைய வேலை முடிச்சு. அடுத்து என்ன பண்ணால் அப்படியே பேக் வந்துருங்க. அடுத்து என்ன பண்ணால் இங்கே எடிட் ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பாருங்கப்பா, நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். அடுத்து என்ன பண்ணால் இங்கே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணணும்னா இங்கே கீழே கான்டாக்ட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு அடுத்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் நம்ம ஓப்பன் ஆகும். நம்ம இங்கே கீழே மேலே பிஸ்னஸ் இமெயில், பிஸ்னஸ் ஃபோன் நம்பர், அடுத்து பிஸ்னஸ் அட்ரஸ் இருக்கும். நம்ம எதை சூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே பிஸ்னஸ் அட்ரஸ் இருக்கும், அதை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணோடனே இங்கே ஸ்ட்ரீட் அட்ரஸ், சிட்டி, டவுன், ஜிப்கோன்னு வரும். இதில் வந்து நம்ம ஸ்ட்ரீட் அட்ரஸ் விட்டுருங்க. இங்கே சிட்டி டவுன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே நீங்கள் எதனா ஒரு ஏரியா சூஸ் பண்ணிங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சென்னைன்னு சூஸ் பண்ணுறேன், நான் இருக்கிற ஏரியா சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து ஆப்ஷன் வரும், அதை சூஸ் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணால் இங்கே ஜிப்கோட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த லாங் போய் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு இதில் எழுதி வச்சுருப்பீங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இது காட்டுறேன் பாருங்க, வெயிட் பண்ணி. நான் ஆல்ரெடி என்னுடைய இன்ஸ்டாகிராமோட லாங் போய் ஆட் பண்ணுறதுக்கு நான் இங்கே ரைட் பண்ணி வச்சுருக்கேன்பா. அது வந்து என்னுடைய நோட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். அது என்ன பண்ணால் இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி அது வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிக்கிங்க, காப்பி கொடுத்துருங்க. அப்படியே திருப்பி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் போங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் போய்ட்டு இங்கே ஜிப் கோடு இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அங்கே காப்பி பண்ண பேராகிராஃப் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே டிக்மா இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நண்பா. டிக் மார்க் 3 டைம் டிக் மார்க் கேட்பாங்க, டிக் மார்க் கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணணும்னா இங்கே எடிட் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே ப்ரொஃபைல் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இங்கே ஒரு 2 ஆப்ஷன் வந்து டிசேபிள் இருக்குன்னு அந்த 2 ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணி விட்டுருங்க. எனபிள் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுத்துருங்க. இங்கே இன்னொரு ஓகே டிக் மார்க் கொடுத்துருங்க. அவ்வளோதான் நண்பா. இப்போ நம்ம ஆட் பண்ண லாங் பே வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சு பாருங்க நண்பா. நாங்கள் காப்பி பண்ணது வந்து இங்கே வந்து லாங் பேவ் ஆட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் என்னோடய பைல் வந்து ஃபுல்லாக லென்த்தாக இருக்குது. இதான் நண்பா லாங் பேவ்.
இது வந்து ஆட் ஆச்சு என்னோடய அக்கௌண்ட்டில். ஸோ இது மாதிரி என்னோடய அக்கௌண்ட் யாருன்னா பார்க்க வந்தாங்கன்னா ஈஸியாக இது வந்து ரீட் பண்ணி என்னுடைய அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ண வாய்ப்பு நண்பா. ஸோ இதனால் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து யூஸ் பண்ணி நண்பா உங்களுக்கு வந்து 100% ஒர்க் ஆகும். நான் இந்த வீடியோ சொன்ன வந்து ட்ரிக் வந்து உங்களுக்கு 100% ஒர்க் ஆகுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிவிக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு இருக்கிற ரெட் கலர் பட்டனுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் 3 ஆப்ஷன் சேவ் பண்ணணும், அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போகிற 19 டெக் வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பை பை.